எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி, டாக்டர் இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, சில்வர் பவுலில் குழந்தைக்கு சோறு ஊட்டலாமா, 4 மாதம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வெள்ளித்தட்டில் சாப்பிடுவது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவமாகவும் பார்க்கப்படுது. எல்லா வயதினருமே இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிச்சிடுது. நம்ம வெள்ளி ஸ்பூனு, அதுக்கு முன்னாடி அந்த வெள்ளி பாலாடை, குழந்தைகளுக்கு தண்ணீர், மருந்து, புகட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஆனா ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, 4 மாசத்துலயே நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, டாக்டர்கள் 6 மாசம் வரை நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். தேவைனா மருந்துகள் யூஸ் பண்ணலாம், பட் தாய்ப்பால்லே எல்லா சத்தும் இருக்கு. அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், அது வேற டாபிக். இன்னைக்கு நம்ம அந்த டாபிக் குள்ள போகல. பட் வெள்ளி யூஸ் பண்ணி, வெள்ளி தட்டு இல்ல வெள்ளி பாத்திரங்கள், யுட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி. அதாவது கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இதுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கா? யார் ஒருத்தர் சாப்பிடக்கூடாது வெள்ளி பிளேட்ல? இதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, நான் அதை சொல்றேன். வெள்ளியை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட், வெள்ளியில சாப்பிடுவதால் என்ன பயன்கள்? ஃபர்ஸ்ட் விஷயம், வெள்ளி சில்வருக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது உண்டு. அதாவது கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் போன்ற மைக்ரோபியல் கிருமிகளை, நுண்ணுயிர் கிருமிகளை கொல்லக்கூடிய பண்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கு அதிகம். அது பிளேட் மூலமா கிடைக்குதோ இல்லையோ, வெள்ளி ட்ரெஸ்ஸிங், இப்போ காயங்கள்ல ஊண்டு ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, காயம்பட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் போடுறதுல கூட வெள்ளி பயன்படுத்தப்பட்டு வருது, அதோட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிக்காக. டென்டல் டிவைசஸ், மெடிக்கல் டிவைசஸ், இதுலயும் கூட ஒரு சேஃபான மெட்டல் அப்படின்னா வெள்ளி தான், அதோட தன்மைகளுக்காக. அடுத்த இரண்டாவது நன்மை, இந்த மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு தொற்று ஏற்படாமல் இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதனாலே உடலோட எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும், இம்ப்ரூவ்டா இருக்கும். ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம அதுக்காக டெய்லி நம்ம வெள்ளி தட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் ப்ராப்ளம். ஹை டோஸ் ஆஃப் சில்வர், அதிகமான சில்வர் நம்ம உள்ள, கொலாய்டல் சில்வர் நம்ம உட்கொள்ளும் போது, ஒருவேளை நம்ம உடம்புக்குள்ள இதன் மூலமா உள்ள போயிடுச்சு, பாடிக்குள்ள போகுது அப்படின்னா, இந்த சில்வர் ஆர்கைரியா, ARGYRIA, ஆர்கைரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆர்கைரியா அப்படின்னா என்னங்க? சில்வர் டெபாசிட்ஸ் ஆன் த ஸ்கின். நம்ம தோள்கள்ல அதிகமான சில்வர் படிஞ்சு தோலோட நிறம் மாற்றி காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். மிக நீண்ட காலம் பயன்படுத்தி அதுலயும் அந்த வெள்ளி நம்ம உடம்புக்குள்ள அதிகமா சேர்ந்துருச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை. அது நம்ம வெள்ளி பாத்திரங்கள் யூஸ் பண்றதுனால நடக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. மற்றபடி வெள்ளி டம்ளர்ல தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது, இதோட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான். அடுத்து ஒரு நன்மை, ஆனா இது டாக்குமெண்டேஷன் என்னால பண்ண முடியல, மற்றதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு இது வரைக்கும் பேசினதுக்கு. பட் இது ஆயுர்வேதால வருது. ஆயுர்வேதால வெள்ளியோட பயன்பாடு அப்படிங்கிறது மெமரி பவர் குழந்தைகள்ல இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதா நான் படித்தேன். பட் எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதுக்கான சயின்டிபிக் பேசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளனேஷன் அங்க கிடையாது. என்ன டாக்டர், வெள்ளி வேற ரேட் ஏறிக்கிட்டே போகுது, இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ வெள்ளி குறிப்பா சில உணவுகளோட ரியாக்ட் பண்ணுங்க. நம்மளால மெயின்டைன் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம், ஈஸியா நிறம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எதனால நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் முட்டை நான்வெஜ், இது வெள்ளி தட்டுல சாப்பிடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். அது நம்மளுக்காக இல்ல, பிளேட்டுக்காக. ஏன்னா வெள்ளி ரேட் அப்படி. முட்டை, வெங்காயம், பூண்டு, கீரை, கடுகு, இதுலலாம் என்ன அதிகமா இருக்குங்க? சல்ஃபர் அதிகமா இருக்கு. குறிப்பா முட்டையில எல்லாம் சல்ஃபர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சல்ஃபர் சில்வரோட ரியாக்ட் ஆகலாம், ரியாக்ட் ஆகி டார்னிஷிங் நடக்கலாம். அதனால பிளேட்டோட கலர் நிரந்தரமா மாறும். தக்காளி சாஸ், எலுமிச்சை சாறு, வினகர், இதெல்லாம் என்னங்க? அசிடிக் உணவுகள். இந்த அசிடிட்டி அப்படிங்கிறதுமே சில்வரோட ரியாக்ட் ஆகும், டார்னிஷிங் நடக்கும், பிளேட்டோட நிறம் மாறும். அடுத்து உப்பு ஸ்டெர்லிங் சில்வரோட ரியாக்ட் ஆகும். ஆனால் இந்த இதெல்லாம் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க நான் சொன்ன உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே கழுவிட்டா பெஸ்ட். ஏன்னா அது எந்த அளவுக்கு உணவு கான்டாக்ட் பீரியட் தான் இங்க முக்கியம். எவ்வளவு நேரம் உணவு அந்த சில்வரோட கான்டாக்ட்ல இருக்கோ, அந்த கான்டாக்ட் பீரியட் ரொம்ப நேரம் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குங்கிறதுனால இமீடியட்டா நம்ம மைல்டு சோப்பு, மைல்டு டிட்டர்ஜென்ட் மூலமா இந்த சில்வர் யுட்டென்சில்ஸை கிளீன் பண்ணிட்டோம்னா பெரிய லெவலில் பிரச்சனை ஏற்படாது. அதே மாதிரி கழுவின பின்னாடி அதை நல்லா டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா டவல் நல்லா தொடச்சிட்டு மாய்ஸ்சர் இல்லாம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சில்வர் பாத்திரங்கள்ல. அந்த மாய்ஸ்சர், ஈரப்பதம் இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதுவும் நீண்ட நாளைக்கு கலர் மாறாம, நிறம் மாறாம பளபளன்னு நம்மளுக்கு பயன்படும். ஆக சில்வர் பிளேட், வெள்ளித்தட்டில் சாப்பிடுவது குறித்த உங்களோட சந்தேகம் இந்த வீடியோ மூலமா நீக்கப்பட்டது அப்படின்னு
நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.